வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு மற்றும் பல்வேறு விவசாய பணிகள், உலர்த்தும் பணிகள், பல்வேறு விழாக்கள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 30 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது. ஆனால் இலங்கை மீது ஏறாமல் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காற்று குவிதல் என்பது இலங்கையில் கூடுதலாக குவித்து வருகிறது. நீராவி காற்றை தமிழ்நாட்டில் குளிர்காற்று ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய, அதாவது வட இந்திய நிலப்பகுதி இல்லாமல் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய, சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தற்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலே அதிகாலையில் திருவாரூர் மாவட்டம் தட்டாங்கோயில் பகுதிகளில் மழைப்பொழிவு, தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. டெல்டாவிற்கு தெற்கே புதுக்கோட்டை கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரத்தில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள். இலங்கையில் கனமழைப்பொழிவு, இடியுடன் கூடிய மழைப்பொழிவு புத்தளம் வரைக்கும், தலைமன்னார் ராமேஸ்வரத்திலையும் மழை தொடங்கி இருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிற நிலையில் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மழைப்பொழிவு கூடுதலாக அமைந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் 4 நாட்களுக்கு, அதாவது 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் இருந்தாலும் தென் மாவட்டங்களில், அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு கூட தொடர்ச்சியாக பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும். ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மணி நேரங்களில் அமையும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி காலைக்கு பிறகு ஒரு 10-11 மணிக்கு பிறகு ஆங்காங்கே மேகம் கருத்து ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகளை தொடக்கும். மதிய மாலையில் கண்டிப்பாக டெல்டாவின் உள்பகுதி மற்றும் கடலோர பகுதி உட்பட பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே தூறல் காணப்படும், நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்படும். லேசான மழைப்பொழிவுகள் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஓர் இடங்களில் மிதமான மழைப்பொழிவு கூட இருக்கலாம். வட கடல் ஓரம் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு கூட தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி வரைக்கும் கூட நாளை அதிகாலைக்குள் மழைப்பொழிவு இருக்கிறது. நள்ளிரவு அதிகாலையில் தான் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு வெப்பசலன இடிமழை பொழிவு போல, வெப்பசலன மழைப்பொழிவு போல தென் மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய மழையும், மேற்கு மாவட்டங்களுக்கு இடி இல்லாத ஒரு நிசப்தமான ஒரு மழைப்பொழிவையும் வெப்பசலன மழைப்பொழிவு போல ஆங்காங்கே ஒதுக்கி கொடுக்கும். பெரும்பாலும் மிதமான மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். பரவலாக இருக்க வாய்ப்பில்லை. அதாவது பரவலாக ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது. அருகருகே பிட்டு ஆங்காங்கே பொழிந்து கொண்டு விலகி செல்லும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு 4 நாட்களுக்கும் இருக்கிறது. இதில் 31ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை கூடுதல் பரப்பில் இருக்கிறது. நாளை தான் அதிகாலையிலேயே டெல்டாவின் கடலோரம் தொடங்கும். இன்றைக்கு மதியம் காலைக்கு பிறகு தொடங்க இருக்கிறது. நாளை அதிகாலையில் டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் நல்ல மழை இருக்கிறது. அதே மழைப்பொழிவு மதியத்தில் மாலையில் உள்ளேயும் இரவுக்குள் அதிகாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் எட்டி பிடித்து ஆங்காங்கே கொடுக்கும். ஒதுக்கி தான். இதை மழையை எதிர்நோக்கி இருக்க எந்த பணியும் செய்யக்கூடாது. ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு என்பதற்காக இந்த அறிக்கை நனைக்கும் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை ஒதுக்கி பெய்யும் பொழுது எந்த இடத்திற்கும் உறுதியாக மழைப்பொழிவு பெய்யும் என்றும் சொல்ல முடியாது. அதனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்காது என்றும் சொல்ல முடியாது. பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கி நனைக்கும் மழை முதல் மிதமான மழைப்பொழிவு வரை கண்டிப்பாக இருக்கும். அனைவருக்கும் பொழிந்து விடாது என்பதற்காகத்தான் மழையை நம்பி எந்த பணியும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி கொடுக்கும். அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும். உலர்த்துதலுக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். ஏதேனும் விழாக்கள் வைத்திருந்தால், சுப நிகழ்வுகள் இருந்தால் அச்சப்பட வேண்டாம். மழையே வந்தாலும் ஒரு 15 அரை மணி நேரத்திற்குள் அந்த மழைப்பொழிவு பொழிந்து விட்டு போய்விடும். தூறல் வந்தாலும் பெரும்பாலும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா
மற்றும் உள் மாவட்டங்களில் 30-31ஆம் தேதி வரக்கூடிய மழைப்பொழிவு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். ஓரிடங்களில் மிதமான லேசான மழைப்பொழிவு பொழிந்தாலும் அது தென் மாவட்டங்களுக்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது. சற்று கனமழை பொழிவு முதல் கனமழை பொழிவு வரை தென் மாவட்டங்களுக்கும், கனமழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தென் மாவட்டத்தில் மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டும் கனமழை பொழிவு இருக்கிறது. பிற இடங்களிலே லேசான மிதமான மழைப்பொழிவும் சற்று கனமழை பொழிவும் இருக்கும். அப்படியே பொழிந்தாலும் அரை மணி நேரத்திற்கு மேல் ஓரிடத்தில் மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்காது. டெல்டாவிற்கு இருந்தாலும் லேசான மிதமான மழைப்பொழிவாக இருக்கும். பெரும்பாலும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். சற்று கனமழை பொழிவு ஓரிடங்களில் டெல்டாவில் இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த மழைப்பொழிவு நீடிக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கிழக்கு காற்றோட வேகம் காரணமாக, அதாவது கிழக்கு காற்று வேகமாக அந்த மழைப்பொழிவை மேற்கு நோக்கி நகர்த்தி கொண்டு சென்றுவிடும். ஆகவே கடலோரம் தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கும் என்பதனால மழைப்பொழிவு ஒரு இடத்துல நீடித்து நின்று பெய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் சற்று அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் கூட உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீடித்து நின்று பெய்யலாம். பெரும்பாலும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளிலையும் வனப்பகுதிகளிலையும், குறிப்பாக தென் மாவட்ட மலை வனப்பகுதிகளில் உறுதியாக தெரிகிறது. கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் தெரிகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த சுற்றின் மழைப்பொழிவு 2ஆம் தேதி வரை தான். 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இடைவெளி தான். 7-8 தேதிகளிலே தூறல்கள் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஒரு சில இடங்களில் தெரிகிறது. அது அறுவடைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், அறுவடையை அச்சுறுத்தும் தவிர பெரிய மழை வாய்ப்பு 7-8 தேதிகளில் இல்லை. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் நனைக்கும் மழைப்பொழிவுகள் 7-8 தேதிகளில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 10ஆம் தேதிக்கு மேல் 11, 12, 13 தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் ஒரு நனைக்கும் மழை முதல் லேசான மழைப்பொழிவுகள் தெரிகிறது. இவையெல்லாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து வானிலை அறிக்கையை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11, 12, 13க்கு அப்புறம் 22, 23, 22, 21, 22, 23 மேலும் ஒரு சுற்று மழைப்பொழிவு தூறல் மழைப்பொழிவுகள் தெரிகிறது. மார்ச் முதல் வாரத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் ஒரு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது. மார்ச் 10 தேதிக்கு மேல் மழைப்பொழிவோட அளவு சற்று கூடும். வளிமண்டலம் இடையூறாக இருப்பது சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21க்கு பிறகு வந்த பிறகு வளிமண்டல இடையூறு என்பது விலகிவிடும். மார்ச் 21க்கு பிறகு வரக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை தரும். மார்ச் இறுதி, ஏப்ரல் மேயில் வெயிலுக்கு இடையே வெப்பசலன இடிமழை பொழிவுகள், மேலும் காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் மார்ச் பிற்பகுதி, ஏப்ரல் மேயில் 2 வலுவான நிகழ்வு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு நிகழ்வு 2 அல்லது 4 நாள், 2லிருந்து 4 நாள் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏப்ரலில் 4 நாள், மேயில் ஒரு 4 நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இவையெல்லாம் ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம். ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.